சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் முற்றம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நாட்டுப்புற கலை வடிவங்களுக்கு உயிர் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 10வது ஆண்டாக நடத்தப்படும் முற்றம் நிகழ்ச்சி நாட்டுப்புற கலைஞர்களையும் கலையும் கௌரவிக்கும் விதமாக அமைந்துள்ளது. வாத்திய கருவிகளின் இனிய கீதம், பழங்காப்பியங்களை வெளிப்படுத்தும் கூத்து நாடகம், தமிழ் பண்பாட்டு அடையாளமான கூத்திற்கும் பறை இசையையும் கௌரவித்துள்ளது சென்னை பல்கலைக்கழகம். முற்றம் என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தொடர்பியல் துறை மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டார் கலை வடிவங்களை அரங்கேற்றி வருகின்றனர். நாட்டுப்புற கலையில் உச்சம் தொட்ட கலைஞர்கள் முதல் எந்தவிதமான அங்கீகாரமும் கிடைக்காமல் கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து கலைஞர்களும் இந்த மண்ணில் கௌரவிக்கப்படுவது சிறப்பு பெற்றது. தெருக்கூத்து கலைஞர்களை கூட்டிட்டு வந்து சிறப்பு பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு நாங்களும் ஒரு கூத்து இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு நாங்கள் என்கரேஜ் பண்ணணும், ஒவ்வொரு நாட்டார் கலைஞர்களையும் மீடியா பண்ணாத விஷயங்களையும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவாக இருக்குது. புராணங்களில் மட்டுமே அறியப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து அதனை பார்வையாளர்களுக்கு கடத்துகின்றனர் இந்த நாட்டார் கலைஞர்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் இதன் மூலம் தமிழர்களின் ஆதிக்கலை வடிவங்கள் சென்று சேர வழி ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். அத்துடன் தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவம் பாதுகாக்கப்படும் என்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தெருக்கூத்து மக்களத்தில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக, சமூக நல்ல அறிவு திறனை வளரணும் அப்படின்றதுக்காக, மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தெருக்கூத்து வழியை கலையை வளர்த்து கொண்டு வருவோம். மக்களும் எல்லா அதே போல கலை வளர்க்காக நீங்களும் அரும்பாடுபடணும்னு உங்களுக்கு இருக்கிறவங்க போய் வழங்குறேன். வேலு நாச்சியாரையும் குயிலியின் கதாபாத்திரத்தையும் இந்த முற்றம் நிகழ்ச்சியில் கூத்தாக அரங்கேற்றப்பட்டது. மேலும் பழம் கதைகளில் சிலாகித்து பேசும் கதை மாந்தர்களையும் அவர்களின் வரலாற்றையும் மீள்கட்டமைப்பு செய்துள்ளதாக கூறுகின்றனர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களால் வரலாறு எழுதப்படுவது ஒரு கண்கூடு. இந்த வரலாற்றை நாம் மாற்று தளங்களில் ஒரு சரியான பார்வையில் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம். இப்போ பண்ணலன்னா எப்பவும் பண்ண முடியாது. இந்த முற்றம் நிகழ்ச்சியில் எளிய மக்களை கௌரவிக்கும் வகையில் சென்னையில் உள்ள தெருவோர வியாபாரிகள் உட்பட பலரை புகைப்படமாக்கி மாணவர்கள் காட்சிப்படுத்தியதும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு நாள் நாட்டார் கலைகளை கண்டதில் பார்வையாளர்கள் மகிழ்ச்சியுடனும் புத்துணர்ச்சியுடனும் சென்றனர். தினேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.